19th August 2024 அன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பையர் ஜோனில் தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் ஜோனில் இருக்குது. இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேமில் காமிக்கிறேன். ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லுமே கன்சால்டேஷன் ஜோனில் இருந்திருக்கு. இந்த 24,000லேருந்து அரவுண்ட் 24,400 அந்த ரீஜனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன் ஜோன்லேயே இருந்திருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணி ஃப்ரைடே வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் கொடுத்துருக்கு. புல்லிஷ் மூவ் அண்ட் க்ளோஸும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஜோனில் வச்சுருக்கு. ஸோ நம்ம வந்து பாசிட்டிவ் ஜோனில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அதிகமாக. அன்லஸ் அண்ட் அன்டில் 24,450 பிரேக் பண்ணி கீழே வர வரைக்கும் பையர் ஜோனில் தான் இருக்க போகுது. ஸோ 24,450க்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் பை ஆன் டிப்ஸ் பேட்டர்னில் இருக்க போது நீங்கள் இறங்க வந்து பை பண்ணி வச்சுக்கலாம். கால் ஆப்ஷன் அந்த மாதிரி பை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 24,450லேருந்து ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,600 அண்ட் இதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 24,700 செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். அண்ட் இன்கேஸ் 24,450க்கு கீழே வந்தது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஜோனாக இருக்க போகுது. எது வரைக்கும்னா 24,200 வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் ஜோனாக இருக்க போகுது. ஸோ அதுக்கு கீழே வந்துச்சுன்னா ஒவ்வொரு ஃபால்லையுமே நீங்கள் வந்து பிஇ ஆப்ஷனை வந்து பை பண்ணி செல் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்ட்ராங் செல் வந்து பார்த்திங்கன்னா 24,200. திஸ் இஸ் நிஃப்டி 50 சினாரியோ. ஸோ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரைடேவே சொல்லியிருந்தோம் 50,200 வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா 50,400 ஃபஸ்ட் டார்கெட் அண்ட் 50,500 செகண்ட் டார்கெட்னு. ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்து 50,500 டச் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. பட் நிஃப்டி 50 பாசிட்டிவ் ஜோனில் இருக்கிற மாதிரி ஒன் டே கேண்டில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்துட்டு இன்னும் பாசிட்டிவ் ஜோனுக்கு வரல. ஸ்டில் கன்சால்டேஷன்லேயே தான் இருக்குது. ஸோ இன்ட்ரா டேயில் வந்து எப்படி இருக்க போகுது, என்னென்ன ரேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம 50,800 பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஸ்ட்ராங் பை. ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி வந்து 50,800 பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஸ்ட்ராங் பை. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50,950 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் 51,150 செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 50,800லேருந்து 50,200 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன் ஜோன் ஆர் பை ஆன் டிப்ஸ் பேட்டர்னில் இருக்க போகுது. அண்ட் 50,200 பிரேக் பண்ணால் மட்டுமே ஸ்ட்ராங் செல் வரப்போகுது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் 50,000 அண்ட் செகண்ட் டார்கெட் 49,900. ஸோ ரொம்ப காஷியஸாக இருங்க. ஒவ்வொரு பிரேக் அவுட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸில் வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 50,750 அந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்துட்டு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்ட்டில் க்ளோஸ் கொடுத்தா மட்டுமே ஆர் ஒன் டே க்ளோஸ் இருந்தால் மட்டுமே பையர் ஜோனில் வரப்போகுது. ஸோ ஃபேக் பிரேக் அவுட்ஸில் வந்துட்டு மணி லூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இங்கேருந்து இது டேர்ன் கூட பண்ணலாம். ஸோ பி கேர்ஃபுல். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்லேயும் நல்ல ஒரு வால்யூம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் நீங்கள் வந்து என்ட்ரி எடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.